யாசு யாசு ஏசு ஒன்று தான் அப்பா கூப்பிடுடா. சத்தியபதி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபோன் பார்க்காம பாரு. உங்கள் அப்பா கூப்பிட்டது கூட கேட்காம. அப்பா திரும்பிட்டீங்களா? வரலையா அப்பாட்டா? ஓடியா ஓடியா. இப்போ ஃபோனை போனிட்டானா வருவான். நீங்கள் தானே இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கிய ஃப்ரீயாக தூங்கணுன்னு. இதுதான் நாங்களே வேலைக்குன்னு கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. இப்போ அவனே வாய் திறந்து கேட்டானோ ஃபோனை தானு. சண்டை படாங்க மேனி. பாரு, நம்மளா ஃபோனை கொடுத்து பார்க்க சொல்லி சொல்கிறோம். அவன் நாம் பார்த்துறத பார்த்துட்டு ஃபோனுன்னு ஒரே பார்த்தோன்னே அழுதான். அதான் சொல்கிறேன், பிள்ளைகள் தூங்கும்போது பார்க்கணும். ஏன் பிள்ளைகள் இருக்கும்போது பார்க்கிய? மச்சான் எங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல மச்சான். பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளைகளோட விளையாட வேண்டியதானே முழிச்சிருக்கும் போது. சரிதான் மச்சான். என்னடா என்ன சத்தம் வருத? கேளு, அவன் மொண்டாட்டிட்டையும் அவன் குழந்தைல என்ன பேச்சு பேசுதவனு பதிலுக்கு பதில் பேசுதாவாடா. லூஸு என்ன சொன்னேன்? நாங்கள் ஒன்றும் சொல்லலை. மாமா என்ன பண்ணுதான் பாரு, பார்த்துட்டு மச்சான் கேளு. கேஸ்மா என்ன பண்ணுற? அதுக்கு தான் மச்சான் எங்களை காரணம் சொல்லுது. ஃபோன் பார்க்குறியாம்மா? அன்னைக்கே அப்போ சத்தம் மட்டும்ல ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு. கொடுத்துரு ஃபோனை கொடுத்துருமா? அப்படி தந்துடுதே ஃபோனை. பாப்பாட்ட உட்காந்து விளாட்லாம்ல. பாப்பா என்ன செய்யுது? ஏசு இது என்ன செய்யுதான்? அவார்டு விளாமல் படுத்துருக்காளா? இதேம்மா நம்ம தொடையங்க என்ன செய்தாங்கள? ட்ரெஸ் தான் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிச்சு. ஃபோன் இது உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம தெரில யார்ட்டையும். இது என்ன ஆச்சு? என்னடா பண்ண எவ்வளோ தரமா? அது ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேண்ணே. அப்படியே யார்கிட்ட பேசுனேன்? வேற குமார் ஃபோன் பண்ணால் தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னவாமா அவனுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பண்ணான். என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும்? என் தங்க ரெண்டு என்ன பண்ணுறாங்க? நான் கொட்டி நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே சோஃபாவில் தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன? யாஸ்மா பாரு, சரியான ஆள்டா. நான் கூப்பிட்டேன் திரும்பி பார்க்கல, நீ கூப்பிட்டோன்னே திரும்பி பார்க்காம இரு. நீ பிள்ளைய அதட்டி இருப்பேன். இங்கே என்னவோ பண்ணுற அப்பா மேலே உட்காந்து? கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுதானோ? நீ அடங்கு, இல்லைன்னு வச்சுக்கப்போ வச்சிரும் வாயில். என் பிள்ளை நான் கூப்பிட்டோன்னே திரும்பி பார்க்க காணாதான். என்னாச்சு எரியம்மாக்கு? இவ்வளோதான் அமைதியான இருந்தா? நீ எப்படிப்பட்டாலும் உன் தங்கச்சி ஜெராக்ஸில் அப்புறம் அந்த ஈகோ வரும்ல. சரி வா அல்லாதான். ஆமாம் உனக்கு என்ன? உனக்கு இருக்க முடியலையா? ஒழுங்காக தானே இருக்கேன். அப்புறம் என்ன? ஒழுங்கா இருக்கியா? என்னடி நினச்சிட்டு இருக்கிய? தாய்மாவனும் உங்களோட சொகுசாக சாஞ்சிட்டு இருக்கேன். ஒழுங்கு உட்காது முடியாது. அதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ண சொன்னேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன கேள்வி கேட்குங்க? தெரியுதா? நான் இது என் மாமா. சரியா ஜெயிக்கலுதா? இது என்ன அழுவங்க? ஜெயிக்கிற அழுதான். இவ்வளோ தரம் அமைதியாக இருந்தாடா, வாட்டு படுத்தாண்டா. அப்புறம் இருக்குதாண்டா செய்வேன். இப்போ எம்மா என்ன வேலை பார்க்க போகிற? நான் வந்த பிறகு அப்புறம் அவ்வளோ அந்த செட்டி பண்ணுவல்ல. நோண்டி ரெண்டி சும்மா எங்கள் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியா அமைதியாக இருக்க போகிறேன்? ஏம்மா எதுக்கு எழுதா? அண்ணனை தூக்கிடணும் இந்த அழுவ. இங்கே அம்மையே மாதிரி இருக்காதுன்னு சொன்னால பாப்பா. அப்புறம் இதுக்கு என்ன மாதிரி வேணும்? நீ என்னைய மாதிரி வேணுங்கிறது உருவத்தில் தாண்டி, உன் கேரக்டர் சொல்ல. சரியா அவனோட இப்போ பேசுனியா? நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? அப்போ அவனை எதுவுமே கேட்கலையா? நீ எதுவுமே சொல்லலையா? எங்கன்னு கேட்டாங்க உங்களை. அப்போ நான் உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொன்னாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஃபோன்லன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ பேச மாட்டேன். மறுபடியும் ஏதாச்சும் கோவம் வந்தால் இப்படி தான் பேசுவீங்க. அது இதுக்கு அதுக்கு நான் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னை பற்றி உனக்கு தெரியும், என் கோவத்தை பற்றி நல்லா தெரியும். பிறகு என்ன அதையே பிடிச்சிட்ருக்க? வீடு சரி எருமை வாளா, அந்த அஞ்சு கொண்டு விட்டு வரையும். அப்படி ஏக்கு அவளை கொண்டு விட சொல்லுத? அதானே இப்போ எதுக்குடா அவளை கொண்டு விடணும்னு சொல்லுத? அவள் என்ன பண்ணா? அந்த தங்கச்சி என்ன பண்ணலை? இப்போ ஏக்கிட்ட அவளை சீண்டிகிட்டு இருக்கேன். என்னாச்சு? பைத்தியங்களா அவளை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலைக்கு அனுப்பண்டமா? ஆமாம், என்ன சொன்னெல்லாம் மறந்தே போச்சு. என்னைக்கு? நாளைக்கு. யார் கூப்பிட்டு போகிற வேண்டியதில்ல. ஏன் நீ எங்கே போகிற? எப்போதும் நான் கூட்டிகிட்டே அழைத்தேன் பின்னாடி. இப்போ தானே எட்டு போயிட்டு வந்துருக்கு கல்யாண நாளுக்கு எல்லாத்துக்கும். ஏவனா போக முடியுமா? ரெண்டு எல்லாம் யாராச்சும் கூட்டிகிட்டு விட்டுவாங்க. அது எனக்கு தெரியாமல் என்னையை பார்த்துட்டு வந்தது. அதெல்லாம் கணக்கு கிடையாது. என் கூட இருந்தீங்களா, அதான் கணக்கு. உன் கூட தானே இருந்தேன். பிறகு யார் கூட இருந்தேன்? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காது. அது எனக்கு தெரியாமல் நான் தூங்கினதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி போயிடுவீங்களாம். அப்போ அது என்னது? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாத. என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல, சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன? நீ எல்லாம் பண்ணுறத நான் அந்த ரூம்லேருந்து வாசலேருந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன செய்யணும்? ஆளு மண்டையும் போயிரு. போ, உங்கள் அண்ணன் கூடி ஒன்று விடுவான். எனக்கு தான் அண்ணனே இல்லைன்னு சொல்லிட்டலாம். வேறு என்ன? நீங்கள் கூப்பிட்டு போக முடியுமா முடியாதா?
இப்போ நான் வேலைக்கு போகும்போது நீங்கள் வர மாட்டீங்க முதல் நாள். அப்போ ஒரு நாள் தான் வேலைக்கு போகிறியா? அதுக்கப்புறம் போக மாட்டியா என்ன? ஆ, நீ தானே வேலைக்கு போகிற, டெய்லி தான் வேலைக்கு போகலாம். எனக்கு டைம் கிடைக்கும், எனக்கு வரேன். இப்போ என்ன அம்மா ஏக்கு அப்படி சொல்லுதாவா? அண்ணனே இல்லைங்களா ஏக்கு? தியாலும் வந்தாங்க நேரடியாக. எந்த ஏக்கு அப்படி சொல்லுதாவன்ட்ட? ஆ, நாங்களாம் யார்? உன்கிட்ட தானே கேட்கலாம், பதில் சொல்லு. அப்போ நாங்கள் யார் ரெண்டிடுவோம்? எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க. நந்தினி எதுக்கு அப்படி சொல்கிற? அண்ணனே இல்லைன்னு. உங்கள் அண்ணன் 2 பேர் மேலே என்ன கோவம் உனக்கு? எனக்கு யார் மேலே கோவமே இல்லையா? அப்புறம் ஏக்கிடி அப்படி சொல்லிட்டு இருக்க எனக்கு அண்ணனே இல்லைன்னு? ஆ மச்சான் இவங்க 2 இடத்துல தானே யாரையாவது கூட்டு போய் சொல்லுது? இவனை தானே கூட்டு போய் சொல்லுது. இப்போ அண்ணனே இல்லைங்க, இப்போ என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிற? அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை, அவ்வளோதான். அப்போது நாங்கள் 2 பேர் யார்? அண்ணன் இல்லை, அப்போ வேறு யார்? அது எனக்கு தெரியாது. நந்தினி எதுக்கு நந்தினி இப்படி பேசுகிற? என்ன கோவமாக இருந்துன்னு சொல்லுங்க அண்ணன் மேலே, நான் கேட்கேன். அப்போ இவங்க 2 யார் இடி அதையாடு சொல்லு. தெரியலன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா அண்ணன் சொல்லிட்டு இருந்தா இப்போ ஏக்கு அப்படி சொல்லுதேன்? உங்கள் அண்ணனையே யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். அண்ணனே இல்லைங்க, அப்போ எங்களையும் அப்படி தானே சொல்லுவேன் நீ நாளைக்கு? அப்படிலாம் இல்லை மேனி, இவங்களெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், டென்ஷன் ஆகாதீங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் உனக்கு அண்ணன் இல்லை அப்படி தானே? மச்சான் என்ன மச்சான் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. அது டெய்லி யாரை கொடுக்கணும்லாம்மா, அப்போ தானே மண்டியில் ஏறும், இல்லைன்னா ஏறாதுல்ல. நீங்கள் நான் அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு அண்ணன் வேண்டாம். அவனை வேண்டாங்கல்ல, அப்புறம் ஏக்கு ஏமாடி செஞ்சிட்ருக்கேன். நானும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே? இப்போ அவனை வேற நான் வேறையா? வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பேரும் ஒன்று தான் மாமா. ஆனால் எனக்கு என்னோட பர்சனலாக வேண்டாம். இப்போ என்னடாச்சு, நீ என் சட்டைப்பட்டியா? அப்புறம் ஏக்கு அப்படி சொல்லுதான்? அதானே நீ எதுவும் சொன்னியா எங்களை வச்சு? அது அன்னைக்கு சத்தம் போட்டல, சிவாக்கு அடிபட்ட அன்னைக்கு இப்படியா கால் பண்ண பாரு. அது அன்னைக்கு இவட்ட கொஞ்சம் கோவப்பட்டேன்டா வந்து மதியானம் வந்து. அது அன்னைக்கு சத்தம் போட்டேன். நான் தான் அவனால உனக்கு அண்ணனை எல்லாம் செய்ய சொல்லி சொன்னேன். அது தப்பாக போச்சு உனக்கு. நீ பிறந்ததுலேருந்து அண்ணன் கூட இருந்தால் தான் உனக்கு அண்ணனோட அருமை தெரியும்னு சொன்னோம்ல. சொல்லாமல் இருந்திருக்கணும். அதான் நீ இந்த ஆட்டம் ஆடுதுன்னு சொல்லி சொன்னோம்ல. அதை பிடிச்சி வச்சுட்டு இப்போ கோவப்பட்டுருக்க. அதனால எனக்கு அண்ணனே வேண்டாம், ஆனால் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன். அது நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, நான் நார்மலாக கூட இருந்தோம்னா 2 நாளாக சரியாயிருவா, மறந்துடுவான்னு நினச்சேன். அவன் இன்னும் அதையே பிடிச்சி வச்சுட்ருக்கேன். சரி, அப்போ இந்த 2 அண்ணனும் உனக்கு வேண்டாம் அப்படி தானே? எனக்கு அண்ணன் யாருமே வேண்டாம். சரி, அவ்வளோதானே? சரி, நான் இவ்வளோ நாள் வருத்தப்பட்டதே கிடையாது. அம்மா அப்பா போனதுக்கப்புறமா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்கன்னு. இவ்வளோ நாள் சந்தோஷம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நந்தினி. இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம், சரியா? பேசணும்னு விருப்பம் இருந்தால் பேசு, சரியா? இல்லைன்னா இருந்துக்கோ. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம், சரியா? எதுவும் தேவைன்னா சொல்லு, நாங்கள் வாங்கி தரோம். நந்தினி நீ உங்கள் அண்ணன் பேச மாட்டியா? உங்கள் அண்ணன் உனக்கு வேண்டாமா? ஏன் பேபி, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு அண்ணன் இருந்தாங்களா யாரும்? அப்புறம் என்ன? இப்போ எங்களை பற்றி பேசாத, நீ எப்பவும் போல பேசு. நந்தினி உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ண போய் தானே என்ன நீ மைனின்னு பேசுகிற? இல்லைண்ணா உங்கள் அண்ணனையே இப்போ வேண்டாங்க, அப்போ நானும் உனக்கு வேண்டாம்ல நந்தினி. நாளைக்கு என்னையும் இப்படி தானே சொல்லுவேன். அவங்களே வேண்டாங்கிறேன். இப்போ என்கிட்ட பேசினா அதுவும் முறையாக இருக்காதுல்ல நந்தினி, தப்பாக எடுத்துக்காத. அக்கா கேட்குறது கரெக்டு தானே? மச்சவையும் இவனையும் வேண்டாங்க, அப்புறம் இப்போ வந்து எங்களை மட்டும் நாங்களும் பேசினது நல்லா இருக்காதுல்ல. நாளைக்கு எங்களையும் இப்போ தானே கேட்பேன். அவங்க கேட்குறாங்க, ஓகே. நீ அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டி என்கிட்ட பேசினதே இல்லையா? கல்யாணம் பண்ணி இங்கே வந்தப்பறம் தான் என்கிட்ட பேசுகிறல்ல? பேசுனேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கும்போது இப்போ நான் ஃப்ரெண்டாக இல்லைல்ல. அண்ணன் கல்யாணம் பண்ண போய் தானே இருக்க முடியுது. சரி, பேசலைன்னா உங்கள் விருப்பம், இருங்க. சாமியா, இப்போ ஏன்ட்ட பேசாமல் இருக்கேன், நீனும் இப்படி பேசுவியா? நீங்கள் பேசுங்க 2 பேரும். பவி லூஸ் தரமாக ஏதாட்டு பேசிகிட்டு இருக்காது, அவட்ட பேசு. உனக்கு எதுவும் தேவைன்னா நீ பவிட்டு சொல்லு, எப்போதும் போல வாங்கி கொடுக்கேன், சரியா? வாங்கி தரேன். வேண்டாம், நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், எனக்கு யாரும் வாங்கி தரேன்டா. நான் இனிமேல் வேலைக்கு போகிறேன், நானே வாங்கிக்குவேன். ஓஹோ, அந்த தைரியம் என்ன தெனவிட்டு? அதுதான் இப்படி பேசி விடுதுன்னா வீட்டில் உள்ளவங்கள. இப்போ வேலைக்கு போகிறீங்க, வருமானம் வரும், அதனால் நீங்கள் வாங்கிக்குவீங்க. எதனால என்ன? அவனுக்குள்ள நானும் தேவையில்லை, அதுதான் இந்த திமிரு பேச்சா? பொதுவாக சொன்னேன். இப்போ உனக்கு தேவையில்லை, நீ தான் வேலை பார்த்து வாங்கிக்கல உன் சம்பளத்தில். அப்புறம் நானும் தேவையில்லை. என்ன? நான் உங்களை எதுவுமே சொல்லலையே, உங்கள்கிட்ட கோவப்படவே இல்லையா? அவனுக்கு யாரு நான் யாரு? நான் உங்களை எதுவுமே சொல்லலையே மாமா. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்ல வேண்டியதெல்லாம் அவனோட சொல்லிட்டியே, பிறகு என்ன? இல்லை, நான் உங்களை வேண்டாம்னு சொல்லல, உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்லல. சௌமியா ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ பதில் கரெக்டாக கொடுத்தியா?
உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ண போய் தானே என் மைனி சொல்கிறேன். உங்கள் அண்ணனையே இப்போ நீ வேண்டான்ட்ட, நாளைக்கு என்னையும் சொல்லுவேன்னு சொன்னான். அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடிந்ததா? அது நான் என்ன சொல்ல? சாமியை சொன்னது தான், அவனுக்கு வேண்டான்னா நானும் வேண்டான்னு தான் அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியா? அவனுக்கிட்ட பேச முடியாது, அவனுக்கு வேண்டான்னா நானும் வேண்டாம், என்கிட்டையும் பேசாண்டான்னு சொல்லுவேன். சும்மா இருடா. நீ சொன்னனால தான் அவள் அப்படி கோவப்படுதா. அப்புறம் நீ எப்படி கோவப்படுது என்ன அர்த்தம்? விடு, என்கிட்ட பேசாமல் இருந்தால் இருந்துட்டு போகிறான். பேசுவா, நீ பேச விடுங்க எருமாடு. அப்படி ஒன்றும் தேவையில்லை. உங்களை மீறி உங்களை வேண்டான்னு சொன்ன எவ்வளோ எனக்கு வேண்டாம். அப்போ நான் வேண்டாமா உங்களுக்கு? நான் உன்னை வேண்டான்னு சொல்ல, நீ தான் முடிவு பண்ணணும். நான் உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் எங்கே உங்களை வேண்டான்னு சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அவனுக்கு வேண்டான்னா நானும் வேண்டான்னு தான் அர்த்தம் சொன்னேன். அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட பேசணுமாண்ணா? யோசித்து முடிவெடு. சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கிட்ட பேசினா தான் நான் ஏன் உன் கூட இருப்பேன், இல்லைன்னு இருக்க மாட்டேன். நீ ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க ஏற மாடு? நீ எல்லாம் பேத்தினா அவள் கோவப்படுதா? அப்புறம் நீ மறுபடியும் அவட்ட கோவப்பட்டு இருக்க. அந்தளவுக்கு துமுறு வேற என்ன? பதில் சொல்லி என்ன? அவனோட பேச போறியா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்டுக்கணும்ல மாமா? ஆ, அப்படி தானே நடந்துக்கிட்டேன். அப்புறம் என்ன? கேட்டுக்கிறேன் மாமா. அதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? ஆ, அது நீ அன்னைக்கு அப்படி பண்ணனால விளையாட்ட பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு பற்றியா? அந்த கோவத்தில் சத்த மாட்டேன். அதுக்காக அவங்கள அண்ணனே இல்லைன்னு சொல்லுவியா? அவனுக்கு வேற நான் வேறையா? ம், சரி, என்ன கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா? உனக்காக 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டுலாம். நான் பாரு வாரேன், சரியா? இப்போ உங்கள் அண்ணனை கூட்டு போய் சொல்லுவேன். யார் கூட்டு போகணுன்னு சொல்லி கூட்டு போய் சொல்லுவேன். நீ அவனை 2 பேரில் யார் கூட போனாலும் எனக்கு சந்தோஷம்தான், சரியா? அவனை 2 பேர்த்தையும் பேசணும். நீ அவங்கள அண்ணன் நினச்சா பேசு, சரியா? அவங்கள்ட்ட பேசினாலே நான் பேசுகிறேன். ம், சரி. நீங்கள் எல்லோரும் ஒன்றும் இல்லை. ம், நீங்கள் கேட்டது எனக்கு கஷ்டமாக இல்லைல்ல? சரி, விடுங்க. உனக்கு தெரியலன்னு தெரியும், பேசுனேன் தெரியும். ஆனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கான் தெரியுமில்ல உனக்கு? ஏன் அவனை கஷ்டப்படுத்துகிறேன்? இப்போ என்ன மட்டும் நீங்கள் கஷ்டப்படுத்தலாமா மாமா? நீங்கள் என்ன பேசுனா எனக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிங்களா என்ன? சரி, உனக்கே தெரியும்ல. நான் யார்ட்டையும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். உன்கிட்ட மட்டும் தான் உரிமையாக கோவப்படுதுன்னு உனக்கே எனக்கு தெரியும். நான் வேறு யார்கிட்ட கோவப்படணும்னு சொல்லு, உன்னை தவிர. நீனே சொல்ல. அப்போ அவங்க 2 பேரும் பேசுனா நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க அப்படி தானே? கண்டிப்பாக பேசணும். சரி, நான் பேசுகிறேன் அவங்க 2 பேர்த்திட்ட. ஆனால் இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம். கரெக்டு தான், நீங்கள் தான் சொன்னீங்க. நான் சொல்லி தான் அவனுக்கு செஞ்சானுங்கன்னுட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லலைல்ல. நீங்கள் சொல்லி தான் அவங்க எனக்கு செஞ்சாங்கன்ட்டு. இனிமேல் செய்ய மாட்டேன்னு எதுவும் சொல்லலைல்ல. தப்பு என் மேலே தான். நான் அவங்க மேலே கோவப்படக்கூடாது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டலாம். அப்புறம் என்ன? பேசு. அதான் சொல்லிட்டல, பேசுகிறேன். அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஆனால் தயவுசெய்து நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. ஏன் என்னாச்சு இப்போ? நான் மன்னிச்சிருங்கண்ணா. உங்ககிட்ட கோவப்பட்ட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க மேனி. மனோண்ணா, பாலாண்ணா, சாரி. நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நான் 2 பேரும் ஏதாட்டும் சொல்லுங்கண்ணா. சரி, பேசு. நீ என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் என் தங்கச்சி தான். அதில் எந்த மட்டும் இல்லை, சரியா? சரி, அவன்கிட்ட பேச. அவன்கிட்ட ஏன் கூப்பிடுதேன்? தயவுசெய்து இந்த விஷயத்தில் இனிமேல் எதுவும் பேசாதீங்க. நான் விடுங்கண்ணா. நான் உங்ககிட்ட பேசுகிற உங்கள் தங்கச்சியாவே இருந்துக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே சொல்லாண்டாண்ணா. அப்புறம் பாருங்கள், நான் மறுபடியும் பேசாமல் இருப்பேன் சொல்லியாச்சு. அவனுக்கிட்ட பேசுகிறேங்க, அப்புறம் என்னையும் பேசாண்டாங்க எதுக்கு? நான் தான் அவன்கிட்ட பேசுகிறேன், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, பேசுங்க. ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன், சரியா? இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? என்னாச்சு உனக்கு? பேசுங்க, ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் பதில் சொல்ல மாட்டேன். என்ன லூஸ் நினச்சிட்டு இருக்கியா? கேட்கணுமா, பதில் பேச மாட்டியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்ட பேசினா தான் நான் பேசணும். அப்படின்னா தான் நான் வேணும் இல்லையா? ஏன் எதுக்கு அப்படி பேசணும் உனக்கு தெரியலையா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும் உனக்கு இப்போ? வர வர அவன்கிட்ட எது சொன்னாலும் கோவப்பட்டு இருக்கு. என்ன விஷயம்? அவங்களும் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கோவப்பட்ட மாதிரியே படுறாங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதான்? எதுக்குடா எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்லியாச்சு? அவட்ட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு.
தேவையில்லாமல் வார்த்தை விடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற எருமாடு? அவன் முந்திய மாதிரியே இருக்கா இப்போ நீ சொல்லு. குனிஞ்சதெல்லாம் நிமிருவாளாடா? நான் கேட்டால் பதில் சொல்லிட்டு அவ்வாடு போயிட்டே இருப்பா. இப்போ பாரு, பதிலுக்கு பதில் எழுத்து பேசிக்கிட்டு சொன்னா அப்படின்னு கேட்குறதே கிடையாது. எல்லாம் ஏடி பிடி தான் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஒழுங்காக இருந்தால் ஏன் நான் கோவப்பட போகிறா? அதை சொல்லு. அதான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்காம சட்டை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது இல்லை? இது டெய்லியுமா உனக்கு புரிய வைக்கணும் இல்லை கேட்க? அவள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருப்பா. நீ அது வரைக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அவள் என்ன நினைக்காலோ அதை செஞ்சிடணும், அவ்வளோதான். சரி நந்தினி பேசு. அவன் தான் பார்த்தா தெரியும்ல, அப்புறம் என்ன? ஏன் நான் உங்கள் ரெண்டு பேர் பேச சொன்னப்போ தானே பேசுனீங்க இப்போ கல்யாணத்தோட அதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன். அவங்க பதிலாடி சொல்ல தானே செஞ்சாங்க, சத்தம் போட தானே செஞ்சாங்க. அப்புறம் என்ன? அதைத்தான் நானும் கேட்கேன். அப்புறம் என்ன? இப்போ ஏன் முண்டாட்டி புரியுதா? அப்போ சத்தம் போட்டு நீ கேட்டுட்டு தானே இருந்த. அப்புறம் இப்போ மட்டும் உனக்கு கோவம் ஏற்கிறது இல்லை கேட்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே காலேஜுக்கு போகணும், என்னை கூட்டி கொண்டு விட்டுட்டு போங்கன்னதுக்கு இருந்து தானே வந்தாங்க. இப்போ சர்டிஃபிகேட் வாங்க அவங்க வரலன்னு தான் நான் என் பாட்டுக்கு இருந்தேன். இப்போ அவங்க கூட்டிகிட்டு போகலாம்ல, வர மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டால் செய்தாலும் செஞ்சாங்க இந்த 3 மாதம். இப்போ மட்டும் செய்ய மாட்டேங்காங்க. உனக்கு கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்யாமல் இருந்தேன் அதை சொல்லு. நீ சொல்லி நான் எதை செய்யலை. சொல்லு பார்ப்போம். நான் கல்யாணத்தன்னைக்கு வாங்கண்ணே ஊருக்கு வந்திருக்கீங்களா? என் கண்ணு முடி வந்தியலா? நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தியே. அப்புறம் என்ன? நீ கூப்பிட கும்பிட்டு நான் வந்தேனா இல்லையா? நீ ஆசைப்படுவேன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்தனா இல்லையா? சொல்லு. செஞ்சு என்ன செய்ய? நீங்கள் வந்தீங்களா? நேரில் வந்து பேசுனீங்களா என்கிட்ட? எல்லாரையும் வச்சு அதை இதே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறேங்க, வரமாட்டாங்க. வரான்டான். இப்போ உனக்கு அதுதான் இப்போ கோவமா? அதுக்கு தான் இந்த வீம்பா? சொல்லு. வாரேன், கூட்டி கொண்டு விட்டு வரேன், போதுமா? நான் சண்டை போட்டு தான் நீங்கள் கூட்டி கொண்டு விடணும்னா அது வேண்டவே வேண்டாம். விருப்பம் இல்லாமல் என்னை கூட்டி கொண்டு விடாதீங்க. வரான்டா நீங்கள், நான் போய்க்கிடுவேன். அப்படியா? சரி சரி. இப்போ நான் முடிவாக கேட்குறேன். நான் கூட்டிகிட்டு விடணுமா வேண்டாமா? வேண்டாம். இனிமேல் நான் உங்கள் விஷயத்தில் கட்டாயப்படுத்த மாட்டேன். எதையுமே உங்கள் விருப்பம் தான். பிரேக் நேரத்து டிக்கெட் போடுங்கண்ணா. தெரியாமல் சொல்லிட்டேன், கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி கேன்சல் பண்ணுறேன். இப்போ என்ன தான் ஐடியா வச்சுருக்கா சொல்லு. உன் பிளான் என்னன்னு சொல்லு. கூட்டிகிட்டு போகணுமா வேண்டாமா அதை மட்டும் பதில் சொல்லு. வேண்டாம், கூட்டிட்டு போக வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சரி, இதுக்கப்புறமா நீனே உன் லைஃப்பில் முடிவு எடுத்துக்கோ. என்கிட்டலாம் எதுவும் கேட்டு வந்து நிற்காத, நான் பதில் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். அப்போ நீ எதுவும் கேட்கக்கூடாதா உங்கள்கிட்ட? ஏக்கு என்கிட்ட கேட்க? என்கிட்ட கேட்டுச்சு என்ன அவசியம் இருக்குது? நான் யார் உனக்கு? இதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி தாங்கிட்டு வருவேன்னு மட்டும் நினைக்காத, அவ்வளோதான். அப்புறம் கூட்டு போச்சுன்னா கூட்டு போக மாட்டேங்கிங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரிந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ வருத்தப்படுத்த கல்யாணம் பண்ணதுக்கு கொஞ்சம் அடங்கு. என்ன தேவையில்லாமல் வார்த்தை விடு, பிறகு அவட்ட கோவப்படு, சரியா? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்கவிட்ட? உனக்கு பைத்தியமாடா? அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா நீ அந்த வார்த்தையெல்லாம் விடுத? என்கிட்ட பேசலைன்னா நீயும் பேச மாட்டேன். நீ ஏன் சொல்லுத? அதான் இப்போ அவளுக்கு கோபம். அந்த வார்த்தை சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவளுக்கு என்ன துமுறு இல்லை கேட்க? நம்ம எல்லோரும் ஒன்று தானே, அவளுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை பின்னாடியே நான் அழைஞ்சிட்டு இருந்தேன்னா எப்பண்டா வேலை பார்க்க சொல்லு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? எப்படி வேலை பார்க்காம நான் இவளுக்கு வாங்கி கொடுக்க முடியாதா சொல்லு. சும்மா போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும். இதுக்கு முன்னாடி எப்போ வீட்டில் அப்படி தான் இருந்தாலும் இல்லை கேட்க? அவள் கேட்டதெல்லாம் எப்போ வாங்கி கொடுத்தான்? எப்போ பின்னாடியே தான் அழைஞ்சானோ இல்லை கேட்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அதில் தலைக்கு மேலே ஏறிக்கு வந்துட்டாரு தருவே. எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தான் தந்திருக்கு. உங்கள் அப்பா எல்லாம் வாங்கி தந்திருக்கான், அப்போ நான் எதுவும் வாங்கி தரல, இப்படி தானே? உங்கள் அப்பனை பற்றி பேசிகிட்டு இருக்கதை அப்புறம் ஏட்டேன் வாங்கி கட்டிட்டு போயிடாது. நீங்கள் தான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுனீங்க, நானே பேசுனேன். இப்போ வாயை மூடுறே இல்லையா? பசமாக வாங்கிடுவேன், பசாமல் இருந்துரு. போ, என்னென்ன வேணுமோ எடுத்து வை. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தவனும் கூப்பிட்டு போகிறேன். தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் கூப்பிட்டு போக வேண்டாம். ஏன்னா உங்களை தானே கூப்பிட்டேன், என்னன்னு கேட்கலாம். சொல்ல வேண்டியது என்ன? சொல்லு. என்ன அப்பா வர வச்சு கூப்பிட்டு போக சொல்லலாம். ஆனால் அப்பா இங்கே வருமா எனக்கு தெரியலையே. அப்பா வந்துச்சுன்னா என்னைய கொண்டு ஏற்பாடு கொண்டு விடுவீலாம். அதான் அவன் கூட்டி கொண்டு விடுதாங்கலாம், அப்புறம் என்ன? வேண்டாம், யாரும் எனக்காக கஷ்டப்பட்டுலாம் வரான்டா விருப்பம் இல்லாமல். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டி கொண்டு விடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். அப்புறம் என்ன மயத்துக்கு ஏமலை செஞ்சிட்ருக்க? தூரஞ்சு பொடி அவனையும் மண்டையும் பெரு.
உயிர் எந்தாட பேர் இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத. நானா பாலா என்ன சொல்லு வந்தாங்கச்சு நல்லா சொல்கிறேன், காது கொடுத்து கேட்டுக்கா. வந்தாங்கச்சிட்டு சொல்லியாச்சு. எங்கேயும் இப்போ இருந்துக்கிட்டு மாமா வாங்க உங்களை பார்க்கணும் பேசணும்னு இனிமேல் எவ்வளோ நம்பர்லேயாவது இருந்து என் நம்பருக்கு கால் வந்துச்சோ அதுக்கப்புறம் நான் இந்த துறையாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி கோவப்படாதீங்க, கூட்டு போங்க. எதுக்கு கூட்டு போங்க. சாரி மாமா. மாமா எந்திரிச்சு நீயே பேர் இல்லைன்னு வச்சுக்கோ அடிச்சே விடுவேன் நாயை உன்னே போடுறேன் எந்திரிச்சு தூர பேர். அதான் அவன் சொல்கிறான் ஏற மாடு கூட்டு பையன். ஏறவும் மாட்டே நீ பேசுனதுலேயே அவள் புரிஞ்சுக்கிட்டான். அவள் போயிட்டு அவன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான் தெரிஞ்சு போச்சு. அதான் உடனே சாரி கேட்குறான்லடா கூட்டு போ. நான் எவ்வளையும் கூட்டி கொண்டு விட மாட்டேன் என் வேலைக்கு எடுத்து போனால் பரவாயில்ல போட்ட கிடக்கல எனக்கு. அப்போ நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா? உங்களை தான் மாமா கேட்கேன். போகணுமா போகண்டாமா சொல்லுங்கள். போகணுன்னா என்னை கூப்பிட்டு போங்க, அவ்வளோதான். அப்போ நானா போவா? நீயே போயில எவனையும் வந்து கூட்டு போய் சொல்லு எனக்கு. எட்டிட்டு ஒரே மீதி மிதிச்சேன்னு வச்சுக்கோ என்ன பேச்சு பேச தனியாக விட்டா நானே தொடர்ந்து லீவ் எடுக்க முடியுமாடா சொல்லு. நானே போயிட்டு வந்து வச்சுக்கோ அப்புறம் எல்லாரும் எப்படி சத்த மாட்டேன். நீ அதை விட பொறுமையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கணும். சரி நீங்கள் கூப்பிட்டு போக வேண்டாம் மாமா. நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்களோ அப்படியே போகிறேன். அதான் சொல்லிட்டல அப்புறம் என்ன? நானும் ஊருக்கு போட்டாடா. என்ன இப்போ உனக்கு என்னாச்சு? இல்லை இன்னும் ஒரு ஆள் கழிச்சு நீனும் லீவு தானே எடுக்கணும். எல்லாரும் வேலை தான் நினைச்சுவேன். அதுக்கு இப்போ நீயும் பரியா? பிரவி நீ என்ன இப்படி சொல்லுத? நீ எதுக்கு ஊருக்கு போகிற? எனக்கு அப்போதே கேட்டேன் பிற போனேன். அதான் இப்போ அம்மா போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு வரலான்னு பார்த்தேன். எருவ மாடு மரியாதையை உடனே ரூம் கூட்டு போய் சமுதிரப்படுத்திரு. கொன்னே போடுறேன் உன்னை. போ இப்போ ஆரம்பிச்சு விடுதா பாரு. நீ மரம் மொண்டாட்டி பதில் சொல்லு. இந்த பிற கொண்டு விடுதன் இருக்கல 10 நாள் கழிச்சு. இப்போ என்ன அவசரம் உனக்கு? அதான் பிற வேலை இருந்தால் என்ன செய்வேன் அதுக்கு தான் சொல்கிறேன். நீ இப்போ போன்னு வச்சுக்கோ நான் போகிறாங்க ஒரு சமயம் ஒத்திலே இருப்பா பிள்ளை வச்சுட்டு. அதான் நீங்களாம் இருக்கீங்கல்ல, ஆனால் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு இருந்துட்டு வந்துடுவேன். அதான் சோறா இருக்காளாடா. இருபவி அப்புறம் அடி வாங்கிறத நீ பிற கொண்டு விடுதேன். இப்போ உனக்கு என்ன அவசரம்? நந்தினி வேற இப்போ போகிறாங்க ஒரு சமயம் ஒத்தியில் இருப்பா நீ இரு. பிற கொண்டு விடுதேன். சரி எப்பண்டா விடுவேன்? குழந்தை பிறக்கிற டேட் இருக்குல்ல அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு விடுதேன். நான் அப்பவுமே அம்மா கூட்டு போகிறேன். நீ தான் போக வேண்டாம் பிற கொண்டு விடுதான்னு இப்போ இப்படி சொல்லுதேன். உங்கள் மச்சாட்ட மேலே கேளு அவன் என்ன சொல்கிறான்னு பாரு. மச்சான் நீங்கள் சொல்லுங்க மச்சான் தான் சொல்லுங்கள். எருமாடு அவன் ஆசைப்பட்டு வரலாம் அப்புறம் வேண்டாங்க வீட்டு கொண்டு விடு. ஒரு 10 நாள் அடிக்கு இருந்துட்டு ஒரு வரட்டும். ரவி இருந்துட்டு வந்துடுமா என்ன? அப்புறம் வீடு வெறிச்சு ஓட்டி இருக்கும்ல அவனுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். சரியா? சரி இப்போ நந்தினி எப்படி போகிறா? நீ கொண்டு விடுதே எப்படி? அந்த அங்கச்சிட்ட கேளு. நீங்களே சொல்லுங்கள் மாமா. ரவியை கூப்பிட்டு போகிறதானா நீ போனதான் நல்லாயிருக்கும். அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நான் மட்டும் சரிக்கிட்டு நீ அப்போ 2 இடத்துக்கு கூட்டி கொண்டு விட்டுவான்.